நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க வீட்டு சமையல். இல்லத்தரசிகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேலண்ட் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது சமையல்.com. வெளியூர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் நம்ம ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமா இல்லைனா மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அதை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் சாய்ஸ். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்து பயங்கரமாக சமைப்பார். அதெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறது தான் நம்ம செஃப் சாய்ஸ். அடுத்தது பாட்டி வைத்தியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில டிப்ஸை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணல, பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டி வைத்தியம். ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம செக்மெண்ட்டில் தானே. நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லையே? இல்ல. எந்த ஒரு ப்ரெஷரும் இப்ப தெரியாது. ரிலாக்ஸா தான் இருக்கீங்க இல்லையா? சோ குட். இன்னைக்கு எங்க மக்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கொத்தம்பீர் வடின்னு ஒன்று பண்ண போறேன். கொத்தம்பீர் வடி. அது வந்து கொத்தமல்லி வடை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் இது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாம் விட மொறுமொறுன்னு தான் இருக்கும். இல்ல, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தட்டை மாதிரி ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். உள்ள சாஃப்டா இருக்காது. இது ஃபுல்லாவே நம்மளுக்கு முறுக்கு மாதிரி மொறுமொறுன்னு. என்ன பேர் இது? கொத்தம்பீர் வடி. சோ இன்னைக்கு வந்து கொத்தம்பீர் வடி. வடி. ஆமா, கொத்தம்பீர் வடி. வடி. ஓகே, கொத்தம்பீர் வடி செய்ய போறா அப்படின்னு சொன்னாங்க. அது தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு, உப்பு, குக்கிங் சோடா, காரத்தூள், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம் சேர்த்து மிக்சியில் அரைச்ச விழுது, கடலை மாவு, எண்ணெய், மஞ்சப்பொடி. ஸோ தேவையான பொருளை ரொம்ப அழகாக சொல்லியாச்சு. அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று அரைச்சது கிரிச்சது நீங்களே என்ன இது அரைச்சது கிரிச்சது? பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம். பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம். ஜீரகம் இது என்ன பண்ணும்? இது மூணுத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சு. ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மிக்சி மிக்சி மிக்சின்றீங்க? இந்த அம்மின்னு ஒன்று இருக்கு, அதில் அரைக்க முடியும். இப்போல்லாம் அம்மி யார் யூஸ் பண்ணுறா? யூஸ் பண்ணுங்க, நம்ம தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் அரைக்கிறதுக்கு அம்மியில் அரைச்சி சாப்பிட எப்படி தெரியுமா? சேம் மிக்சியில் அரைச்சி அது சமைக்கிறதுக்கும் அம்மியில் அரைச்சி சமைக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்க, ஒரு அம்மி வாங்கிங்க. அது ஒரு 400 300 தான் இருக்குது. ஐயோ கம்மியாக சொல்லிட்டேன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் வாங்கி இதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த அம்மி, எங்கள் அம்மா சீதனமாக கொடுத்த அம்மின்னு சொல்லிட்டு இன்னும் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அம்மியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடி தொடச்சிட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகா போட்டு ஒரு சத்தம் வரும் பாருங்க. அந்த சத்தத்துக்காகவே எப்போ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் நமக்கு. அதில் அது என்னன்னா கல் வராஞ்சு அந்த இது பண்ணுறோம்ல, ஸோ அது நல்லா இருக்கும். சரி பார்ப்போம். நம்ம மிக்சியில் அரைச்சி மறுபடியும் சொல்லுங்க. இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம். ஓகே, 3 அரைச்ச விழுது தான் அது. ஸோ செய்முறை என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக கொத்தமல்லியில் மண்ணுலாம் இருக்கும். ஸோ அந்த கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கணும். அந்த காம்பு தூக்கி, காம்பு வேண்டாம், போட்டுக்கலாம். அந்த இலையை மட்டும் எடுத்து போட்டு பவுல் ஃபுல்லாக்கிடலாம். இப்போ அதான் வேலை. வாங்க. கூடிய மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டினா நல்லது. தண்ணியோட இருந்தால் வடை அவ்வளோ இதுவாக வராது, நல்லா கிறிஸ்பாக வராது. இன்னொன்று எண்ணெயில் சமைக்கும் போது ஆமாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நல்லா தண்ணியை காய வச்சுட்டு இது பண்ணணும். ஸோ இதோட நம்ம அந்த அரைச்ச விழுது எடுத்துக்க போகிறோம். அரைச்ச அந்த பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் காரத்தூள். காரத்தூள் கொஞ்சமா, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். போடுறோம். இது நான் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி மிர்ச்சி தான். ஸோ அது கலர் தான் கொடுக்கும், அவ்வளோ காரம் இருக்காது. கொஞ்சம் வெள்ளை எள்ளு. வடையில் எள்ளுலாம் போடுவாங்களா? இது கொத்தம்பீர் வடியாக தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் இது பிஸ்கெட் மாதிரி இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும் எண்ணெயில் போட்டு. ஸோ அதுக்கு வெள்ளை எள்ளு. ஸோ வெள்ளை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வேணும்? கொஞ்சம் மஞ்சள் பொடி. வடைக்கு மஞ்சள் பொடி ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் நான் பார்க்குறேன். ஓகேவா? போடு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் குக்கிங் சோடா வச்சுருக்கேன், அதுவும் ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா. நீங்கள் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் டக்கு டக்குன்னு ஆட் பண்ணிடணும். ஆமாம், ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் கடலை மாவு போடும்போது தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து என்ன ட்ரை பண்ணாலும் அதுலயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கடலை மாவு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கலாம். போடுங்க. வடை செய்யும்போது கடல் மாவு வச்சு தானே செய்கிறோம். அப்போ நைஸாக ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக் போட்டால் நம்ம மறந்து போய் இந்த பச்சை மிளகாய் விழுதெல்லாம் சேர்த்து போட்டுருக்கோம். அப்படியாங்க போட போகிறோம். இந்த மாதிரி இருக்கும்ல, நைஸாக என்ன பண்ணோம், வடை சுடும்போது என்ன பண்ணோம், இந்த இடத்துல லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு பாலோ தண்ணியோ இல்லை தயிரோ ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சு அதை அப்படியே ஃபேஸ்க்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை செய்யறதுக்கு என்னென்னவோ அதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா வடையை சுட்டு வைக்கிறதுக்கும் நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்கும் பிரகாசமாக இடும். பாருங்க, நானே உங்களுக்காக வந்து பியூட்டி டிப்ஸ்லாம் சொல்லிடுறேன் சமைக்கும் போது. நீங்கள் சொல்லுங்கள், ஃபேராக இருக்கிறதுக்கு இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ தான் நோட் பண்ணிருந்தீங்க. சொல்லுங்கள், ஃபேராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணோம், இல்லை என்ன மாதிரியான திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம் ஃபேஸுக்கு, அதெல்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம இந்தியன் கலரே வந்து ப்ரௌன் கலர் தான் இப்போ. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபாரின் மோகம் வந்து எல்லாருக்குமே வெள்ளையா இருக்கணும். அவ்வளோலாம் இல்லை, ஃபாரின் மோகம் அளவுலாம் யாருக்கும் ஆசை இல்லை. இருக்கிற டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் எவ்வளோ கலராக இருக்கீங்க? நான் ஒண்ணுமே மூஞ்சிக்கெல்லாம் போடுறதே கிடையாது, மூஞ்சியே தொடுறது கிடையாது. ஃபேஷியல் யூஷுவலா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். பைக்ல போகும்போது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகலாம். இல்ல வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இல்ல? ஆமா, அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. ஐஸ் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை மாவுல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். அது முன்னாடியே நானே எழுதி டிப்ஸ், அது நீங்க எனக்கே இப்போ ரிப்பீட் கொடுக்குறீங்க. வெரி குட். ஸோ நிறைய இருக்குங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்ட ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு எது செட் ஆகுமோ அந்த ப்ராடக்டை கடைசி வரைக்கும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும். இந்த விளம்பரத்தில் இந்த நடிகை வராங்க அதனால இந்த சோப்பு வாங்க, இந்த விளம்பரத்தில் இந்த நடிகை வந்து சோப்பு கொடுத்தாங்க அதனால நான் இந்த சோப்பு வாங்கி நான் மூஞ்சியில் போடுறேன் அப்படின்னீங்கன்னா நம்ம மூஞ்சியை யாருமே பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் பார்த்தவங்க கூட நம்ம மூஞ்சி மறுபடியும் பார்க்கணும். அதனால் எது நம்மளுக்கு வந்து செட் ஆகுமோ அந்த சோப்பை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். சரியா? இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஈட் பாயில்ஸ் இல்லையா, சின்ன சின்ன பசங்க ஓரளவுக்கு ஸ்கூல் கோயிங் பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈட் பாயில்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடைப்பாங்க. நெயில்ஸை வச்சுலாம் வந்து இப்படிலாம் உடைப்பாங்க. அது உடைக்கக்கூடாது. அது ஆயின்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே சரியாகும். நீங்கள் அது உடைக்கிறீங்கன்னா அது மார்க் ஏற்பட்டு விட்டுரும் ஃபேஸில். அதுதான். அப்புறம் மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்குன்னு நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து கையை வச்சுட்டு சும்மா இருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அதுக்கு தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சிருக்கோம். பார்த்தேன் கோலம் போடுற மாதிரி. இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம இப்போ இதை வந்து டம்ப்ளிங் மாதிரி பண்ணி வேக வைக்க போறோம். அப்படியேவா? ஆமா, வேக வச்சு இதை வேக வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். வேக வைக்கணும், அப்புறம் எண்ணெயில போட்டு எடுக்கணும். எங்கப்பா தப்பி தவறி மகாராஷ்டிராவுக்கு போனா வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணா ஒரு 20-25 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணணும். இல்ல இதெல்லாம் வந்து எப்பவுமே ரெகுலரா இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லி தோசை சொல்ற மாதிரி இது அங்க எப்பவுமே இருக்கும். எப்பவுமே வெந்துனே இருக்கும். வேணும்போது கட் பண்ணி தான் ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி அப்படின்னு கொடுத்துருவாங்களா? ஆமா, இல்ல ஒரு தடவை நீங்க பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கா? ஒரு வாரம் 2 வாரம்? ஒரு வாரம் அது மாதிரி. ஆமா, நல்லா ஏர்டைட் டப்பால போட்டு வச்சிருந்தீங்கன்னா. இதுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்ல நம்ம கேட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 days before அப்படின்னா we don't want நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்முறையே செஞ்சு சாப்பிடணும். எதுக்கு நம்ம ஹோட்டல்லாம் போய் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது? வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். சரியா? இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த கண்டென்ட் அப்படியே வந்து நம்ம வேக வைக்கிறோம். ஆமா, வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியது. ஸ்லைஸ்னா எப்படி? மெலிசா ஸ்லைஸ்? மெலிசா இல்ல, நம்ம அந்த கேக்லாம் கட் பண்ணுவோம்ல, இப்படி ப்ளம் கேக் கட் பண்றோம். நீங்க சொன்னீங்களே இது ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா முறுக்கு மாதிரி மெலிசா இருக்கும். இல்ல அவ்வளவு மெலிசா இருக்காது. நம்ம இப்போ கொழக்கட்டை மாதிரி நீட்டமா இருக்கு இல்லையா, இப்போ அது வெந்த அப்புறம் இந்த ஷேப்ல இருக்கும். ஜஸ்ட் இப்படி ஸ்லைஸ் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைஸ் பண்ணி ஆமா பிரெட் கட் பண்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஓகே சரி. ஸ்டீம் சொன்னீங்கல்ல, ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னு எடுத்து ஆயில்ல ஃப்ரை பண்ணா அந்த ஸ்டீமோட தண்ணி ஆயில்ல எப்படி? இல்ல கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ண வைக்கணும். கூல் டவுன் ஆனாதான் கொஞ்சம் இறுகும், அந்த கடலை மாவு போட்டிருக்கிறதுனால. இறுகின அப்புறம் நம்ம அதை கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு எடுக்கணும். சரி, எண்ணெயில போட்டு எடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். மற்றபடி மக்கள் நீங்க நல்லா க்ளோஸ் அப்ல கவனிங்க ஸ்டீம் எப்படி பண்ண போறாங்க, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு. சூடா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட வடை டைப், பட் ஆனால் வடை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெலிசா கொத்தமல்லி வடி. கொத்தமல்லி படி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கீங்க. அது ஆக்சுவலாக கண்டிப்பாக சாப்பிடணுங்க. கொத்தமல்லிலாம் இருக்கு இல்லையா? ஆமாம், ரொம்ப நல்லது உடம்பு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கொத்தமல்லி தான். இதில் வேற எதுவும் நம்ம ஆட் பண்ணல. கொத்தமல்லியும் கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. அதுவும் வேக வச்சு பொரிச்சிருக்கோம். ஸோ அண்ட் ஃபுல் இது வந்து கொத்தமல்லி பேஸ் தான். 2 கட்டு to 3 கட்டு யூஸ் பண்ணுறதுனால நல்லது. கொத்தமல்லியில் பண்ணுற மாதிரி நம்ம வேற எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? புதினா, கருவேப்பிலை, புதினா எல்லாம் அதெல்லாம் நம்ம தொகையெல்லாம் பண்ணி சாப்பிடலாம். புதினா தொகையெல்லாம் வடை வந்து நம்ம நார்மலா பண்ற மசாலா வடையில வேணா போட்டுக்கலாம். கொத்தமல்லி வடை தான் நல்லா இருக்கும். இந்த கொத்தமல்லி வடை தான் நல்லா இருக்கும். கருவேப்பிலை எல்லாம் ஒரு மாதிரி கசக்கும், கசப்பு தன்மை. இல்ல சாஸ் நார்மலா டொமேட்டோ கெச்சப். சாஸ் செஞ்சு வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டைம்ல தான் காரணம் நீங்க வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் இல்லாம இதையும் தாண்டி மக்களுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? பின் நம்பர் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஏடிஎம் பின் நம்பர்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். சில பேர் வந்து ஏடிஎம் கார்ட்லேயே பின் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு போவாங்க. ஸோ ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா கூட அந்த பின் நம்பர் இருந்ததுன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து பிட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு சில டைம் அங்கே ஏடிஎம் மிஷின்லேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி பண்ண வேண்டாம். ஏதாவது பேங்க்லேருந்து கால் பண்ணி நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், ஏடிஎம் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னா அது எல்லாமே ஃப்ராடான கால். ஏன்னா எந்த பேங்க்கும் அது மாதிரி கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட கேட்காது ஏடிஎம் பின் நம்பர்லாம். கிரெடிட் கார்டும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நிறைய பேர் கிரெடிட் கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஏஜென்சிக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப சேஃப் கிடையாது. பின்னாடி இருக்கிற சிவிவின்னு ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு கார்டிலே அந்த நம்பரை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டா ரொம்ப சேஃபு. அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் நம்ம மொபைல் நம்பரோட நம்ம பேங்க்கில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே மொபைல் நம்பர் வந்துடும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் மெசேஜ் வரும். ஸோ இப்போ நம்ம பண்ணாத போது நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் மெசேஜ் ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம பேங்க்குக்கு கால் பண்ணி கார்டை பிளாக் பண்ண சொல்லணும். அண்ட் கம்ப்ளைண்ட் பேங்கிங் ஒம்புட்ஸ்மேனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா? ஆமாம், கிரெடிட் கார்டு ஃப்ராட் நடந்திருக்கு எனக்கு. அந்த இதில் எல்லாம் நடந்தால் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பின் நம்பர் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கூடாது. கம்பெனி அதாவது பேங்கிங்கே நம்மளுக்கு அனுப்புவோம் இல்லையா, அந்த பின் வந்து போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம பின் சேஞ்சில் போய் பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச நம்பர் எது ஞாபகம் வச்சுப்போம், அந்த நம்பர் வச்சு. சில பேர் அது ஒன்றுமே புரியாது, 3-4 நம்பர் ஐயோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. அந்த எழுதி வைக்கிற பழக்கம் என்ன ஆகும், கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 4 1 2 3 4 எழுதி வச்சுருவாங்க.
ஸோ கார்டு போட்டு அதை பார்த்துட்டு 1 2 3 4 அப்படின்னு போட்டு நம்ம பைசா எடுத்து வரோம். பட் இதை பார்க்குறவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த கார்டு இப்போ நிறைய வீடியோஸ்லாம் எஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வராங்க. அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்த உடனே டக்குன்னு அவர் வந்து இன்னொரு கார்டை கொடுத்துட்றாங்க. அவங்களும் தெரியாமல் பைசா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸை பார்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து கேஷ் எடுத்து நம்ம அதே மாதிரி ஏடிஎம் சென்டருக்குள்ளே போகும்போது யாரும் இல்லாத மாதிரி நம்ம மறைச்சி பின் நம்பர் என்டர் பண்ணணும். சில பேர் பக்கத்துலேயே நிற்பாங்க. அந்த இது சிஸ்டமே இந்த இடத்துல அந்த டயல் இதை மறைச்சி நம்ம கை வச்சு மறைச்சி நம்ம பண்ண வேண்டியிருக்கும். யாரும் போய் பேமெண்ட் வச்சு மறைச்சிடணும். நம்பர் எடுத்து போடும்போது எந்த சைடு ஆள் நிற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இப்படி மறைச்சி நம்பர் போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் அது 1 by அதாவது ஒரு நாளும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இது ஓகேவா, ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால் ஒரு நாளுக்கும் ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சிம்பிள் வடி வந்து இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சேஃப்டியாக இருங்க, ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி கிரெடிட் கார்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் சார்பாக உங்களுக்கு எப்பவும் போல ஒரு பெரிய தேங்க்யூ, நன்றி. சிம்பிள் வடி எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க, கேட்டுங்க. ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி இலையை எடுத்துக்கணும். அதோட நம்ம அரைச்சி வச்ச பூண்டு, பச்சை மிளகா, ஜீரக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். காரத்தூள், குக்கிங் சோடா, மஞ்சப்பொடி, வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வடைக்கு பிசைகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கணும். தேவைன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விசில் போடாமல் ப்ரெஷர் குக் பண்ணணும். எடுத்துட்டு கூல் ஆன அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்க் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவங்க கொத்தமல்லி வடி ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட் சமையல்.com. இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். அண்ட் இந்த டிஷ்ஷை நம்மளுக்காக அமிச்சவங்க பார்த்தீங்கன்னா நேஹா ஃப்ரம் பாம்பே. என்ன டிஷ் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து இந்தியன், சவுத் இந்தியன், லைக் நார்த் இந்தியன் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் செஞ்சுட்ருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டிஷ் செய்ய போகிறோம். இன்டர்நேஷ்னல்னோடனே ஐயோ கடையிலலாம் விற்குமா பொருள்லாம் பயந்துடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸோடு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ், சால்ட், எண்ணெய், கேப்சிகம், டொமேட்டோ, சில்லி பவுடர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்றத. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ் அண்டு நம்ம நிறைய அந்த பிரியாணி டைப்ஸ் அந்த மாதிரி டைப்பான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்ருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஹா பர்சன் அமைச்ச இந்த மெக்சிகன் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் கூட செய்யலாம். அண்ட் இல்லாதவங்க நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இப்போ இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இல்லாமல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ, அதாவது நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நம்ம இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்தியன் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம், ஏலக்காய், லவங்கம் அந்த மாதிரி. பட் மெக்சிகன் ரைஸில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ணாதீங்க. சரி நாம் ஒரு வெரைட்டியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்கள் இஷ்டத்துக்கு லவங்கம், பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நேஹா வந்து இப்படி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆயில் போட்டிருக்கோம், அதில் டொமேட்டோஸ் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் பசங்க உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் சாம்பார் செய்கிற, காரக்குழம்பு செய்கிற, வேறு என்ன தான் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு இந்த மெக்சிகன் ரைஸ் அப்படின்ட்டு அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்புகிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்லை டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணுறோம்.
இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மாதிரி, அதாவது நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் சரி டொமேட்டோஸும் சரி ரெண்டுமே நீல வாக்கில் கட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். டொமேட்டோஸ் கூட நான் போட்டு ஒரு ½ minute கூட குக் பண்ணல. நெக்ஸ்ட் நான் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். நான் ரைஸ் 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 கப் ரைஸ்க்கு 4 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் மெக்சிகன் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சைட் டிஷ் ஒன்றும் இதுதான் சாப்பிட்ணும் அப்படி அதுதான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, உங்கள் இஷ்டம் தான். லைக் இப்போ மஞ்சூரியன்லாம் இருக்குது இல்லையா, கோபி மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன். ஸோ எது வேணாலும் இது கூட நல்லா மேட்ச் ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் பிளெயின் ரைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவர்ட் வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது கூட நீங்கள் என்ன சைட் டிஷ் வச்சாலும் நல்லா சூட் ஆகிடும். கேப்சிகமும் அந்த டொமேட்டோஸும் நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆயில் போட்டோம், நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் போட்டோம், தென் ஸ்ட்ரிப்ஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணோம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஒரிஜினல் கலர் மட்டும்தான் இருக்குது, நம்ம எந்த கலரும் இதுக்கு மேலே ஆட் பண்ணல. யூஸ்வலாக நம்ம டர்மரிக் பவுடர்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் நம்ம ஆட் பண்ணல. சில்லி பவுடரோட வாசனை நல்லா போயிட்டுட்டோம். அது போயிட்டோடனே நம்ம இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பவுலில் 2 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1½ கிளாஸ் விதமாக 2 கப்ஸ்க்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் ஒரு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர், நான் சொன்ன மாதிரி 2 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ 1 கப்புக்கு 1½ கிளாஸ் வாட்டர் அளவுக்கு நான் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது 2 கப் ஆஃப் ரைஸ்க்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்மதி ரைஸ். ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ், அதுக்கான ப்ரொபோர்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ்க்கு தேவையான தண்ணி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கிடும். கொதித்த பிறகு ரைஸ் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரைஸ்க்கு ஊற்றின வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ரைஸ் போட போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு ½ hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த வாட்டர் பாயில் ஆன உடனே ரைஸ் இதில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு டர்ன் கொடுத்துருங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கில் குக் பண்ண போகிறோம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம 2 விசில்ஸ் கொடுக்கலாம். 2 விசில்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 minutes கண்டிப்பாக நீங்கள் விடணும். பிகாஸ் அந்த தம் ப்ராசஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸும் நல்லா வெல் குக்டாக இருக்கும். சில ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில்லையே வந்து நல்லா வெந்துடும். பட் இந்த ரைஸ் இன்கேஸ் உங்கள் ரைஸ் வந்து பழைய ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 2 விசில்ஸ் தரணும். இல்லை புது அரிசி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு விசில் கொடுத்துட்டு ஒரு ½ hour விட்டுருங்க நல்லா. ஸோ அந்த தம் ப்ராசஸ் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போது இதை நான் ஒரு 2 விசில்ஸ் கழித்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போது 2 விசில்ஸ் வந்துருச்சு. மெக்சிகன் ரைஸ் எப்படி குக் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரைஸோட அரோமாவில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2 விசில்ஸ் வச்சுட்டு ஒரு 10 minutes அட்லீஸ்ட் அதை விடணும். ஸோ இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த தம் ப்ராசஸ் ஆகிட்டு கொஞ்சம் கூட ரைஸ் வந்து உடையாமல் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி இருக்குது. இது நம்ம சமைக்கிறது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் கார்னிஷிங் பண்ணால் மட்டும்தான்
அந்த பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாகவும் இருக்கும் அண்ட் சாப்பிட்டு ரொம்ப பசங்கள்லாம் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி கார்னிஷிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேப்சிகம் லேயரை போடலாம். அதுக்கு மேலே இந்த ரைஸ் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். பாம்பேலேருந்து நேஹா பாசின் அமிச்ச மெக்சிகன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி உங்கள் பசங்க முன்னாடி உங்கள் ஃபேமிலி முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நமக்காக நேஹா பாசின் அமிச்ச இந்த மெக்சிகன் ரைஸ் அந்த ரெசிபிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருப்போம். பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா சைனீஸ் லெவலில் போயிட்டுருக்காங்க, சைனீஸ், இட்டாலியன். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்சிகன் ஸ்டைலில் ரொம்ப நம்ம தேடி அலைய தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸு. இந்த கேப்சிகம், டொமேட்டோஸ்லாம் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ். இது சிம்பிளான ஒரு ரைஸ். இது கூட நீங்கள் என்ன டிஷ் வேணால் சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல டிஷ்ஷஸ் எனக்காக எழுதி அனுப்புங்க, நான் உங்களுக்காக சமைச்சு காட்டுறேன். until then it's bye from ரேஷ்மா. மெக்சிகன் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ற ரீகேப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்டிட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா குக் ஆன உடனே அதில் நம்ம ரைஸ்க்கு தேவையான வாட்டர் ஊற்றுருவோம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி குக்கர் மூடி 2 விசில்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில்ஸ் வெயிட் பண்ணால் நம்ம டேஸ்டியான சூப்பர் மெக்சிகன் ரைஸ் ரெடி. எல்லாருக்கும் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்குறது அது நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். எனக்கு அதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு அவசரம் அதுக்குள்ள வந்துட்டீங்களா? நீங்களா சமைச்சு இல்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி நான் பாத்துக்கிறேன். ஓ நீங்களே சமைச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க? சொன்னேன். நான் எல்லாமே அதுவும் நீங்க வந்துட்டீங்க. இல்ல நான் எல்லாமே நீங்க சமைச்சிருக்கீங்க. ஐயோ நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கட் பண்றாங்க, ஸ்லோவே கட் பண்றாங்க. சரி 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 வாங்க வாங்க. ஏதோ மண்டே டு ஃப்ரைடேன்னு பார்த்தா அது கொடுத்துறாங்க. கொடுக்குறது 2 நாள், அது கூட நான் வரேன்னா பாக்குறவங்க திட்ட மாட்டாங்க. அப்படியா? இல்ல இல்ல அது வேற நிறைய பாத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு பாக்கலன்னா பைத்தியமா இருக்காங்க. அது வேற ஒரு பாக்க பார்த்து சில பேர் பைத்தியமா இருக்காங்க. இதுதான். சோ எனிவேஸ் எல்லா மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஷெஃப் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட டைம் கீப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு வந்தார். பட் அவரோட பேட் லக் நான் வந்துட்டேன். எப்பவும் போல கலாச்சி ஜாலியாக இன்னைக்கு நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹோட்டல் மைல்ஸ்டோன்ல மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க ஷெஃப்? கத்திரிக்காய் தொக்கு, தமிழ்நாடு ஃபுட். கத்திரிக்காய் தொக்கு இது பிரியாணி வச்சு சாப்பிடுவாங்களா? அதுவா? அது கிடையாது, இது வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி குழம்புக்கா என்ன எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஆக்சுவலி இது நான்ல சாப்பிடலாம், சப்பாத்தில சாப்பிடலாம், ரைஸ்ல சாப்பிடலாம். ஓகே, டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம், ரைஸ்லயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ஓ அந்த மாதிரியான டிஷ் இது. ரைட். இது தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஊர் மக்களுக்கு கிளியரா சொல்லிடுறீங்களா? உருளைக்கிழங்கு, ஜிஞ்சர் garlic பேஸ்ட், பன்னீர், சீஸ், மைதா ஃப்ளவர், பெசன் ஃப்ளவர், பீனட் பேஸ்ட், tomato, chaat masala, chili powder, salt, onion chop, curry leaves, brinjal.
ஸோ தேவையான பொருளை நம்ம ஷெஃப் சொல்லியாச்சு, இருந்தாலும் நோண்டி கேள்வி கேட்கறதுல நம்மளை விட்டா யார் இருக்கா? என்ன சொல்றீங்க? கரெக்ட். கத்திரிக்காய் அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் இது இல்ல கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் உள்ள ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்க, இப்படி பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன் ஷெஃப் இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? அது உள்ள ஸ்டாப்பிங் இருக்கும். என்ன பஸ் ஸ்டாப்பிங் இருக்குமா? ஸ்டாப் அதுல உள்ள ஸ்டாப்பிங் பண்ணிங்க இருக்குமா? ஓகே ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம நல்லா இருக்கிற கத்திரிக்காவை நோண்டி எடுத்துறோம். சோ நல்ல விஷயத்தை வெளில வச்சு வெறும் தோலை வச்சு நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோம். தோல் இல்ல, அது இருக்குது கொஞ்சம் தான் எடுக்கணும். அந்த கொஞ்சம் தான் எடுக்கணும். நம்ம பீல் பண்றோம்ல, பீலர் அதை வச்சுட்டு ரவுண்ட் பண்ணால ஒரே ரவுண்ட் அது சின்னதா வந்துரும். நீட்டா இருக்குமே கேரட் பண்றது உள்ள விட்டு லைட்டா அடி எடுத்துடணுமா? சரி ஓகே. இது மாதிரி எடுத்து புல்லட் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த இது உருளைக்கிழங்கு அதுல மசாலா போட்டு அதை உள்ள ஸ்டாப் பண்ணணும். அந்த சீஸ் பன்னீர் ஓகே ஷெஃப். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துணும். உப்பு போட்டு வேக வைக்கணும்? இல்ல நதிங், ஜஸ்ட் ப்ளைனா வேக வச்சு எடுக்கணும். இது என்ன சொன்னீங்க? பீனட் வேர்க்கடலை பேஸ்ட். வேர்க்கடலை பேஸ்ட் எப்படி பண்ணீங்க அதை நீங்க? சும்மா ஃப்ரை வேர்க்கடலை இருக்க தண்ணி போட்டு மிக்ஸில அடிச்சிடணும். ஓகே. வறுத்த வேர்க்கடலை எடுத்து அதை மிக்ஸில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு லைட்டா ரொம்ப லிக்விடா இல்லாம கொஞ்சம் திக் பேஸ்டா ரெடி பண்ணி வச்சிடணும். அவ்வளவுதானே ஷெஃப்? மத்தபடி எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல. பன்னீர் அப்படியே கட் பண்றோமா வேக வச்சு எடுக்கிறோமா? இல்ல எல்லாமே அப்படிதான், அப்படியே ரா மெட்டீரியல்ஸ். ஓகே. இதை வச்சுதான் நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறாரு. கத்திரிக்காய் தொக்கு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி சாப்பாட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாமா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஷெஃப் பண்ண போறோம்? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஹீட் பண்ண போறோம். ஆயில் ஹீட் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதுல ஆயில் ஹீட் பண்ணிட்டு மசாலா ரெடி பண்ணி ஸ்டாப்பிங் பண்ணிட்டு கத்திரிக்காய் இதுல பொரிக்க போறோம். பொரிச்சு மறுபடியும் கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்துட்டு திருப்பி நம்ம தொக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு அதுல போட்டு 2-3 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. மசாலா ரெடி பண்ண போறோம், ஃப்ரை பண்ண போறோம், திருப்பி அதை வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி செமி கிரேவி மாதிரி ரெடி பண்ண போறோம். ஓகே. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒன்னு நான் தருவேன். இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன வேணும் ஃபர்ஸ்ட்? பொட்டேட்டோ லிட்டில் பொட்டேட்டோ லிட்டில், நாட் மச். சீஸ் சார், நம்ம ஊர்ல உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவாங்க. பட் இங்க ஊர்ல ஆள்ல உருளைக்கிழங்கு கேஸ்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல மீன் குழம்பு கூட உருளைக்கிழங்கு போடுவாங்க, பிரியாணில கூட உருளைக்கிழங்கு போடுவாங்க. நாங்க மீன் குழம்புல கத்திரிக்காவே போடுவோம். நீங்க கத்திரிக்காயில தான் நிறைய விஷயங்களே போடுறீங்க. சார் இதுல ஆமா அந்த இது என்ன இது? பட்டர் இல்ல பன்னீர். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் சீவுனதை எடுத்து ஆட் பண்ணோம். பாதி சீஸ் ஆட் பண்ணிருக்கோம், பன்னீர் ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் சாட் மசாலா, சில்லி பவுடர். கத்திரிக்காய் தொக்கு எல்லாரும் செஞ்சிருக்காங்க. பட் இது டிஃப்ரெண்டா இருக்கும் கத்திரிக்காய். that's all. Then give me salt little. Thank you. And that's all. Then I will be masses. Okay? ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டு அது மேலே வந்து சீஸ் போட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு அப்புறம் சாட் மசாலா போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்றோம். இப்போ கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்றோம். ஆமா, நல்லா இதுதான் ஸ்டஃபிங் இல்லையா? அது பன்னீர் ஒன்று கொடுங்க சார். 1-2. தேங்க்ஸ். வெல்கம். நீங்க சொன்னீங்களே ஒண்ணு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது போடுவாங்க, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவாங்கன்ட்டு. எங்க இதுல சொன்னல கத்திரிக்காய் எல்லாம் போடுவாங்க. கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு பண்ணுவாங்க. ஆமா, சூப்பரா இருக்கும். ஸ்ரீலங்கா ஃபுட்ல ஒரு சோதின்னு இருக்கு. ஓகே. சோதி சம்பல் தெரியுமா? சோதி அண்ட் சம்பல், இடியாப்பம் சோதி சம்பல். என்னது இது ஆக்சுவலி சோதினா பால்ல ரெடி பண்றது. ஓகே. பால், வெங்காயம், ஆமா, பால், வெங்காயம், கிரீன் சில்லி, தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கெண்டஸ் பார்க்குல டீன் பால், அது அதான் மோர் குழம்பு மாதிரி. இது வந்து பால் குழம்புன்னு நினைக்கிறேன். ஆமா. அதே மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுறோம். சரி, கொஞ்சம் இதை கொடுத்துறீங்களா? ஓகே. கத்திரிக்காய் ஒண்ணா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை ஸ்டஃப் பண்ணி புல்லட் உள்ள வைக்கணும். அப்படிதான் பாக்குது, புல்லட் மாதிரி இருக்கு. ஓகே. ஸ்டஃப் பண்ணி அங்க வச்சிடலாம். பட் அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன இதுதான் வாங்கணும் கத்திரிக்காய்ல. ஆமா, சின்னதா வாங்கலாம். பெருசா வாங்கிடக்கூடாது. குடமிளகா மாதிரிலாம் கத்திரிக்காய் வாங்கக்கூடாது. அப்புறம் இவ்வளோ பன்னீர் இவ்வளோ சீஸ் நீங்கள் எடுத்து அதில் ரொம்ப வேண்டியதாயிரும். அதுக்கப்புறம் அதை குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி சின்னதாக வாங்கினீங்கன்னா உள்ள நல்லா சீவி எடுத்துட்டு
செஃப் உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் என்ன பண்ணும், தூக்கி போட்டுறோமா? அது வேஸ்ட் தான் இல்ல? வேஸ்ட்ல இல்ல, நீங்க சாம்பார் ரெடி பண்ணா கூட அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே. சாம்பார் வேற ஏதாவது சாமான் ரெடி பண்ணீங்கன்னா கூட அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி இப்போ எல்லாம் ஆயில்ல போடணும். பட் என்ன பண்ணணும், ஆயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைதா மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே தொட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணிட்டு இதை பொட்டணும். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மோல் அடிக்கிற குச்சி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கத்திரிக்காய் வந்து இந்த சைடில் ஸ்டஃப் பண்ண எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடில் ஆப்போசிட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி சொறி வச்சிடணும். அந்த ஸ்டிக் இந்த சைடு வெளில வந்துடக்கூடாது, மிடில்லே அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சு ட்ரம் ஸ்டிக் அந்த இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா அந்த சைடு ஆயில் இருக்குல்ல, அதில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் போட்டு எடுக்கணும். எவ்வளோ நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும் சார்? ஜஸ்ட் பொரிக்கிறது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆமாம். ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அந்த சீஸ்லாம் வந்து அது பர்ஸ்ட் ஆகி இந்த சைடு வெளில வந்திருக்கு போல இருக்கு. இல்லை, அது ஆக்சுவலி என்னன்னா ஃப்ரை ஆகணும். அது உள்ள மெஸ்ஸில் ஸ்டாப்பிங் ஆயிடுச்சுல, இன்னும் ஸ்டாப்பிங் பண்ணால் சீஸ் ஃப்ரை ஆகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல்ட் ஆகும். அப்போ அது மேல்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுதான் நான் சொன்னேன். தமிழ் இங்கிலீஷ் சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ அந்த சாஸ் ரெடி பண்ணி அதில் பரட்டுறோம். ஓகே, சாஸ் ரெடி பண்ணி இதை அதில் போட்டு பரட்டுறோம். இந்த குச்சியோட போட்டு சமைக்க போகிறோம். ஆமாம். என்ன கண்டென்ட், எதுக்கு குச்சி எதுக்கு இருக்குது? குச்சி எதுக்குன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு. அது நம்ம அப்படியே அள்ளியே சாப்பிடலாமே? ஆமாம், கையில் எடுத்துட்டு ஒரு டீசென்ட் லைக் சேம் லைக் லாலிபாப் டிஃப்ரெண்டான ஃபுட் இருக்கணும்ல கொஞ்சம் பார்க்கறதுக்கு. லைக் தட். ஓ, ஸ்பூன்ல சாப்பிட்றவங்க கூட தான் சாப்பிடணும் இந்த டிஷ். ஸ்பூன் அப்படி கிடையாது. நம்ம நாட்டுகள் நம்ம நாட்டு ஆள்களுக்கு கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கணும்ல. ஸ்பூனே இல்லை, நான் எப்படி சாப்பிடுறது? ஸ்பூன் இல்லை, நீங்கள் எப்படி எடுத்துலாம்? இதை மட்டும் எடுத்து இப்படி சாப்பிடலாம். சாப்பாடு அப்படி பிசைஞ்சு எடுத்துட்டு பாதி எடுத்துட்டு சாப்பிடலாம். சாப்பிடணும். ஆமா, டேஸ்ட் பண்ண கூடாது. ஓகே, இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயில ஃப்ரை பண்ணி இதை எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் உங்களுக்கே தெரியும். அந்த கிரேவி மாதிரி செமி கிரேவியா ஒன்று ரெடி பண்ண போறோம். செமி கிரேவி கூட இல்ல தொக்கு. செமி கிரேவி. செமி கிரேவியா? செமி கிரேவி ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ரொம்ப தொக்கு ட்ரையா தானே இருக்கும் மசாலா. இல்ல லைட் செமி கிரேவி. ஓகே, லைட் செமி கிரேவி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். என்ன ஷெஃப், ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஆயில். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில். அடுத்து என்ன ஷெஃப்? அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே. அடுத்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை நடி போயிடணும் இல்ல? கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? அடுத்து ஆனியன். ஆனியன் முதல்ல போடுங்க, அப்புறம் மற்றது போடலாம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஓகே. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? அடுத்தது சில்லி பவுடர். அடுத்து சில்லி பவுடர். ஜஸ்ட் சில்லி பவுடர் ஒன்லி, வேற ஒரு மசாலா கிடையாது. ஆமா சார். தக்காளி. தக்காளி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அப்பயே ஆட் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொடியா நறுக்குன தக்காளி. எனக்கு ஒரு டவுட். தக்காளி வந்து அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னென்னவோ சொல்றாங்க. என்ன கண்டென்ட்? சரி, எனக்கு ஒரு டவுட். சிகரெட் அதிகமாக குடிக்கக்கூடாது, கேன்சர் ஆகும்னா சொல்றாங்க. ஆமா, ஆனாலும் நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி தக்காளி வந்து நம்ம போடலான்றீங்க. தக்காளி போடலன்னா அந்த டேஸ்ட் வராது. டேஸ்ட் வராது. ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அந்த கிரேவி மேலே வேண்டாம். தக்காளியில் சீடு எடுத்து தான் சமைக்கணுமா? அப்படியா? ஆமாம், டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதனால தான் வயிற்றுல ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதான். இது கூட தெரியல. நீங்கள் வெகுலியா வளர்ந்துருக்கீங்க ஷெஃப். இல்லை சார், வெகுலி ஷெஃப் நீங்கள். இல்லை சார், ஒன்றும் தெரியுமா? நான் சொன்னல, என்ன சொன்னீங்க? புது மக்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது இருக்குது. துனியால என்னன்னா நடக்குது. துனியானா? வேர்ல்டு. வேர்ல்டுனா துனியாவா? இப்போதான் எனக்கே அது தெரியுது. சரியா?
இதை விட இப்போ உங்களுக்கு தெரியுது. அவ்வளவு ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உலகத்தில் நிறைய திங்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. வீட்டு பக்கத்துல என்ன நடக்குது நம்ம எங்கேயும் தெரியாது. ஓகே, சால்ட் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து என்ன சேர்க்கணும்? அப்புறம் சாட் மசாலா. இந்த மசாலாலாம் நம்ம கத்திரிக்காய் உள்ளே ஸ்டஃப் பண்ணிருக்கோமே. இதுக்கு டேஸ்ட் அதுதான், சட்பட்டி டேஸ்ட். கருவேப்பிலை, சட்பட்டி டேஸ்ட். ஃபைனல் பீனட் பேஸ்ட். ஃபைனல் வந்து பீனட் பேஸ்ட். ஸோ பீனட் பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கலந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை அப்படி போட்டு பரட்டுறோம். ஓகே ஓகே ஷூர். பீனட் பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டு ஒரு பரட்டணும்னா ரெடி. இதை டிஸ்பிளேக்கு வச்சிடலாமா? பாருங்க. ரொம்ப பிரமாதமா சுட சுட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஃப் வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்காரு. கத்திரிக்காய் தொக்கு அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து பிரியாணிக்கு வச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கேட்ட மாதிரி தான் நீங்களும் கேட்டிருப்பீங்க. பட் கிடையாது, இது வேற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம். மெயின் அதுதான். அப்புறம் தான் டிஃபன் ஐட்டம்லாம் தோசைக்கு, இட்லிக்கு, நான், சப்பாத்தி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷெஃப். இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் இது கத்திரிக்காய் தொக்கு இது ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது சார். கத்திரிக்காவையா? கத்திரிக்காய் ஸ்டாக் பண்ணிட்டு நம்ம போடிக்கிறோம்ல, ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை ஆச்சுன்னா அது ஃபுல்லா கருப்பாயிரும். டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது. ஆமா. பிளஸ்னா ஒன்னும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட்னா நல்ல எண்ணெய் இருக்குல்ல, நல்ல எண்ணெய் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது உள்ள நம்ம பீனட் மிக்ஸ் பண்ணிருக்கலாம். அது எள்ள கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும், எக்ஸ்ட்ரா வரும். பீனட் அரைக்கும் போது, வேர்க்கடலை அரைக்கும் போது எள்ள போட்டு இன்னும் அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்ன்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணிருக்கோம்ல, தக்காளி மிக்ஸில பாயில், அதாவது தக்காளி பாயில் பண்ணி மிக்ஸில அடிச்சிட்டு பண்ணீங்கன்னா அது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட் இருக்கும். டொமேட்டோ பியூரே ஆட் பண்ணா அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ஓகே, குட். நல்ல விஷயங்கள். ஆமா. பட் இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்களா, ஏன் அதெல்லாம் பண்ணல? இதையே பண்ணலன்னா இது நம்ம வீட்டுல வந்து செய்யறாங்களே, இவரு அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட்டா. ஓகே ஓகே, பாருங்க இந்த நல்ல உள்ளத்தை நல்லா ஒரு தடவை க்ளோஸ் அப்ல வேணா பாருங்களேன், காட்டுங்க. இந்த நல்ல உள்ளம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாஸ்தியான வேலைகள்லாம் போட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு இதை போட்டு அரைக்கணும் அதை போட்டு அரைக்கணும்னா மறந்துடுவீங்க, இந்த டிஷ்ஷே மறந்துடுவீங்க. கேட்டா ஐயோ இவ்வளவு இன்கிரீடியன்ட் இருக்கு, இதெல்லாம் போட்டு என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஸ்கிப் பண்ணி வேற ஏதாவது கத்திரிக்காயில நீங்க ஏதாவது சமைச்சு போயிடுவீங்க. அதனால நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. வீட்டுல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. பிளஸ் கூடுதலா இந்த ஐடியா கொடுத்துருக்காரு. சில பேருக்கு எனக்கு இன்னும் சுவை வேணும், இன்னும் ருசி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டைம் எடுத்து சமைச்சு அரைச்சி கிரிச்செல்லாம் பண்ணி செம்மையா சாப்பிடுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்தா அப்படி சாப்பிடுங்க. செகண்ட் அந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, ஆமா இருக்குது. இப்போ கத்திரிக்காய் இப்போ பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு, அதை சாப்பிடும்போது அதை உள்ள சீஸ் மெல்ட் பண்ணி வரும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்ப கட்சி சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்கும். அதான சொல்ல வரீங்க. அது மக்கள் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து நம்ம நிகழ்ச்சி போன் அடிப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்றத உடனே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப நம்ம டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பலாமா? டாடா. அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி சமைச்சீங்களா, பெஸ்ட் அருமையான ஃபுட் தான் சொல்லிட்டாங்க, சொல்லியாச்சு. இப்போ நம்ம டாடா பை பை சொல்லலாமா? பாய், டாடா. நல்லா இருங்கோ, சந்தோஷமா இருங்க, நல்லா என்னோட ஃபுட் சமைச்சு சாப்பிடுங்கோ, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய். கத்திரிக்காய் தொக்கு செய்யறது எப்படின்னு நம்ம ஷெஃப் சொல்லுவாரு, கேளுங்க. சின்ன கத்திரிக்காய் எடுத்துட்டு உள்ள இருக்கிற தோல்ஸ் எல்லாம் எடுத்துடணும். அப்புறமா உருளைக்கிழங்கு, சீஸ், பன்னீர், சாட் மசாலா, சில்லி பவுடர், சால்ட் போட்டு அது ரெண்டாக மாஸ் பண்ணிக்கணும். மாஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஹோல்ஸ் பண்ணிக்கல அதை உள்ள நம்ம ஸ்டப் பண்ணோம். ஸ்டப் பண்ணிட்டுக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் மைதாமாக தொட்டுடணும், ஏன்னா அதை வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி அப்புறமா ஒரு குச்சி எடுத்து உள்ளே போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடணும். ஜஸ்ட் 2 minutes ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் தனியாக எடுத்துடணும். ஒரு கடையில் எண்ணெய் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுக்கு அப்புறம் சில்லி பவுடர், தக்காளி சாப், அப்புறம் கொஞ்சம் வாட்டர், சாட் மசாலா, அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும், கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடும். அப்புறமா
பீனட் பேஸ்ட் வச்சுக்கோங்க. பீனட்னா வேர்க்கடலை பேஸ்ட்டு, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்புறமா கிரேவி மாதிரி வந்துடும். கிரேவியாக ரெடி ஆகிறதுக்கு அப்புறம் இருக்குது கத்திரிக்காய் நம்ம பொரிச்சிருக்குல்ல, அதை அதில் போட்டு ஒரு சாட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடா கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சில பேர் எத்தனையோ விதமான சளிகள் இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லுவா எனக்கு மார்பு சளி இருக்குது, நெஞ்சுக்கிட்ட கொயங்கிறது, சளி வெளியிலே வரமாட்டேங்கிறது, தொண்டையோடு நிற்கிறது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு இந்த சளியிலே பலவிதம்னு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சளிகளை சொல்லுவாங்க. அப்போ இந்த மார்பு சளி அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதாவது நெஞ்சுக்கிட்ட மட்டும் கொயன்னு சத்தம் கேட்கும், சளி இருக்கிறதும் அந்த ஃபீல் பண்ணுவாங்க. தொண்டையை வரைக்கும் வரும், ஆனால் தொண்டையிலேருந்து வெளியில் வராது. அந்த மாதிரி அது என்ன பண்ணினாலும் அவளுக்கு வராது. காரிண்டே இருப்பாங்க, ஆனாலும் அப்பவும் வெளியில் வராது. அந்த மாதிரியான சளி. அப்போ ஏன்னா அது ரொம்ப அப்படியே நெஞ்சுக்குள்ளே தோஞ்சு போய் கெட்டியாக அப்படியே ஆயிடும். அதனால தான் அவங்களுக்கு வெளியில் அது வராமல் இருக்கும். வெளியிலங்கிறது வாய் வழியாகவும் வராது, மோஷன் வழியாவோ யூரின் வழியாவோ கூட அது வராது. அதனால தான் அவளுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி மார்பு சளி இருக்கிறவாளுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 ஐட்டம் தான். அந்த 5 ஐட்டத்தை அவள் செஞ்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த மார்பு சளிங்கிறதுலேருந்து விடுதலை ஆகிடுவா. என்னென்னா துளசி தெரியாதவா இருக்க முடியாது. அதில் 2 துளசி இருக்குது, கருந்துளசி வெள்ளை துளசின்னு. ஆனால் வெள்ளை துளசியை விட கருந்துளசி ரொம்ப நல்லது மருந்துக்கெல்லாம். நமக்கு இந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுக்கும்போது கருந்துளசி ரொம்ப நல்லது, சாமிக்கும் கூட தான் நல்லது. அதை கருந்துளசி கிடைச்சா அதை பாருங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வெள்ளை துளசியே போட்டுக்கோங்க. ஏன் வெள்ளை துளசிக்கும் கருப்பு துளசிக்கும் வித்தியாசம்னா, கருப்பு துளசி கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, அது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை துளசினா கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடணும். இது 1 பங்கு எடுத்தால் அது 2 பங்கு எடுத்துக்கணும். அப்படி தான், அவ்வளோதானே தவிர மற்றபடி 2ம் மருத்துவ குணத்துங்களில் ஒன்று தான். அதனால் நீங்கள் எது எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதை எடுத்துட்டு கரிசலாங்கண்ணியோடைய கீரை, அந்த கீரை தான் வேணும். இப்போ எப்படி துளசி இலை வேணுமோ அதை மாதிரி கரிசலாங்கண்ணி இலை வேணும். அதே போல் கற்பூரவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய இலை, இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த சம அளவு இதை எடுத்துட்ட பிறகு மிளகு கொஞ்சம், அதாவது ஒரு 10-15 மிளகு எடுத்துக்கலாம். அதே போல் சுக்கு, ஒரே ஒரு துண்டு சுக்கு. அதே போல் பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, இவ்வளோ தான் வேணும். இது அத்தனையும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடுங்க. இதை ஒன்றா அரைச்சிட்டு இதை என்ன பண்ணுங்கள், தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து அதாவது தண்ணியில் ஒரு இழுப்பக்கரண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இரும்பு கரண்டி, அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இந்த உருண்டைகளை ஒன்றை போட்டு நல்லா குழச்சி அதை சுட பண்ணிவிட்டு, அதை சூடு உங்களுக்கு பொறுக்கிற, அது முதல்ல நல்லா கொதிச்சிடட்டும். கொதித்த பிறகு உங்களுக்கு பொறுக்கிற சூடு அது கிடைக்கும் போது ஆற வச்சு, அதாவது உங்களுக்கு ஆற வச்சு உங்களுக்கு எந்த அளவு பொறுக்குமோ உடம்பு, அந்த அளவுக்கு அந்த சூடு ஆன பிறகு அதை எடுத்து மார்பில் 10 போட்டுக்கோங்க. 10 போடுறதுன்னா உடம்பு பூரா அந்த எந்த இடம்லாம் கைன்னு எலும்புலலாம் கூட, விழா எலும்புலலாம் சத்தம் கேட்கும், அந்த இடத்துலலாம் இதை 10 மாதிரி போட்டுக்கோங்க. அதை 10ன்னா அப்படியே தடவி விடணும். தடவி விட்டு அதை போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறிட்டு அலம்பிடலாம். சாதாரணமாக வெந்நீர் விட்டு அலம்பி விட்டுடுங்க. இதையே என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஒரு உருண்டை அப்படிங்கிற மாதிரி அதை சாப்பிட்டு 1 டம்ளர் பாலையும் சாப்பிட்டுடுங்க. இது மாதிரி 1 வாரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த நெஞ்சு சளி அப்படிங்கிறதே போயிடும். இப்போ நீங்கள் இந்த 10 மாதிரி போடுறீங்க இல்லையா, விழா எலும்பு வரைக்குமே போடணும். நெஞ்சு குழியிலேருந்து விழா எலும்பு வரைக்கும் அந்த 10 போட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு இருந்துட்டு அப்புறம் காலம்பரம் அலம்புறதோ அல்லது மத்தியானம் போட்டுட்டு சாயந்தரம் அலம்பிட்டேலோ எல்லாம் பண்ணிட்டாலே அப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த கொயங்கிற சத்தம் போயிடும். அந்த சாதாரணமாக நெஞ்சில் இருக்கிற சளி வந்து கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வர பார்க்கும். அப்போது நீங்கள் காரி துப்பினாலோ அல்லது வாந்தி எடுக்கிற மாதிரி கையை விரலை விட்டு எடுத்தாலோ அது வெளியில் வந்துடும் அந்த சளி. இது வந்து விரலை விடுறேன்னு சொல்லிட்டு தொண்டையை போய் புண்ணாக்கின்றக்கூடாது. சாதாரணமாக அது நாக்கோடைய அடி நாக்கை தொடும்போது நமக்கு ஒரு வாந்தி வர டெம்டேஷன் வரும். அதை மாதிரி செஞ்சாலே போதும், அதை தூக்கி விடுறதுக்காக தான். அதை மாதிரி செஞ்ச உடனே என்ன ஆகும், அந்த வாந்தி வரும் நமக்கு அப்படியே கொமட்டின்ட்டு மேலே வரும்போது நீங்கள் கையை விரலை எடுத்துட்டீங்கன்னா வாந்தி வந்து அந்த சளி இல்லாமல் அதில் வந்துடும். இதை கண்டிப்பாக எவ்வளோ ஈஸியாக சுலபமாக செய்கிற மாதிரி தான்
உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக செஞ்சு இந்த மார்பு சளி, அதாவது நெஞ்சு சளி அப்படிங்கிறதுலேருந்து விடுதலை ஆகிட்டு இதை வாந்தி வழியாகவும் எடுத்துடலாம். இது இல்லைன்னா மோஷன் வழியாக கூட வந்துடும். அதுக்காக கவலையப்படாதீங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெட்டது கையளவு, கல்லாதது உலகளவு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். சமையல் விஷயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை. புதுசாக ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதே போல் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் கார்த்தி. ஏங்க ஷூட்டிங் நடக்குது, ஷூட்டிங் நடக்கிட்டு நான் வந்து பார்க்குறேன். ஆயில் இதில் போடணும், ஆயில் போடல. ஆயிலே கணக்கு யார் பதில் பண்ண பிடிச்சிடாரு. ஓம் கிரீம் மந்திர என்ன இது இச்சா மாதிரியா இருக்கு. அதுதான் இந்த பக்கம் ஏதாவது ஒரு கார்டு போட்டு வச்சு அதான் கேப்ல இப்படி எட்டு 10 கமெண்ட் என்னது இது.